இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, நாளைக்கு ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி பச்சடி. தக்காளி பச்சடினாலே அது கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும். இதை வந்து சீக்கிரமாகவும் செஞ்சு எடுத்துலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே டைம் இருந்தாலே போதும். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம வந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்போம், என்ன குழம்பு வைக்கலாம் என்ன குழம்பு வைக்கலாம்னு. குழம்பு வைக்கிற ஐடியாவே வராது. பூண்டு இது எல்லாத்தையும் ஒரு வதக்கிட்டு ஒரு தக்காளி பச்சடி வந்து செஞ்சிடலாம். அதை செஞ்சோம்னு சொன்னோம்னா அன்னைக்கு சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த பச்சடி. இந்த பச்சடியை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். பச்சடி செய்ய தேவையான பொருளை வந்து சொல்லிடுறேன். 3 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய், நல்ல ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கை வந்து பூண்டு, ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கொத்து ஈர்க்கு கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதோட கொஞ்சமாக பச்சை வெங்காயத்தை வந்து நம்ம மேலே தூவ போகிறோம். அதனால் ஒரு பாதி வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இப்போ வதக்கிறத பார்த்துருவோம். 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினோடனே இதில் ஜீரகமும் வெந்தயமும் உள்ளே சேர்த்துறேன். அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இதோட கொஞ்சம் பூண்டு, நல்லா பூண்டு வந்து நல்லா தாராளமாகவே நல்லா ஒரு கையில் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அந்த பூண்டு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா லைட்டாக செவந்து வரட்டும். அதோட அந்த 5 பச்சை மிளகாயை வந்து நல்லா உடச்சி வச்சுருக்கேன். உடச்சிட்டு பெரிய மிளகாயாக இருந்ததுனால உடச்சிட்டு சேர்த்துறேன். இந்த பச்சை மிளகாயும் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இந்த பச்சை மிளகாயும் கொஞ்சம் அப்படியே வெள்ளையாக பொரிஞ்சு வந்திருக்கு. அந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்த உடனே இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுனால அந்த கருவேப்பிலையும் சேர்த்துறேன். இந்த பச்சடிக்கு தகுந்த உப்பையும் உள்ள சேர்த்துறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட இருக்கும் கல் உப்பு. இந்த தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். இந்த தக்காளி வந்து இந்த அளவுக்கு மசிஞ்சா போதும். ரொம்ப கொலன்னு வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை வந்து மேலே சேர்க்குறேன். சேர்த்துட்டு அந்த சூட்லேயே இப்படி கலந்து விட்டால் போதும். இதை வந்து ஆற வச்சுட்டு அரைக்கும் போது காட்டுறேன். இந்த மசாலாவை வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னம்னா, அன்னைக்கு லைட்டாக ஒரு 2 திருப்பி மிக்சியில் வந்து 2 திருப்பி எப்படி எடுக்கணும். கொஞ்சம் அப்படியே குறனே இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அரைச்சிருக்கிறத பாருங்கள். இந்த அளவுக்கு தான். நம்ம மல்லியோட இலையும் லைட்டாக தெரியணும். இந்த தக்காளி எல்லாமே கொஞ்சம் பூண்டு எல்லாமே இந்த மாதிரி கரன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சாதான் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். அது நல்லா வெடிக்கட்டும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை உள்ள சேர்த்துறேன். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண உடனே இந்த வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துறேன். நம்ம ஒரு 1/2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சும்மா அந்த எண்ணெயில் வந்து சூட்டில் தான் அப்படியே இருக்குது. இந்த தாளித்த வெங்காயத்தோட அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா, இந்த வெங்காயத்தோட நரிச்சு அந்த வெங்காயம் வாயில் தென்படும் போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே கலந்து விட்டுட்டோம் அப்படின்னம்னா சட்னி ரெடி. இந்த சட்னி அரைக்கிற விதம் தான், அந்த மிக்சியை வந்து 2-3 தடவை விட்டு அப்படி எடுத்தோம் அப்படின்னம்னா அந்த சட்னி வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு பக்குவத்தில் வரும். அப்போ சாதத்தோட இது பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி பச்சடியை எப்படி செஞ்சோங்கிறத பார்த்துருப்பீங்க. நான் வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து இந்த தக்காளி பச்சடியை வந்து செஞ்சு எடுத்துப்பேன். செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி நம்ம தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் சாதத்தில் வந்து நல்ல சூடான சாதத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த பச்சடியை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னு அன்னைக்கு அதுக்கு தொட்டுக்க தேவையே இல்லை. எதுவுமே தேவையில்லாமல் அப்படி நல்ல காரமும் புளிப்பும் இதுவாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.